வணக்கம் விவசாய நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்ம மக்காச்சோளம் வந்து ஹார்வெஸ்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து ஒரு தடவை ரோட்டாவேட்டரில் ஓட்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன பிரச்சனைனா, 7 கலப்பையில் கலைக்கலாம்னு பார்த்தா எல்லாம் வந்து அப்படியே உருட்டி குமிச்சிருது. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதாவது 7 கலப்பையில் வந்து முன்னாடி இருக்க 3 ஆமை வந்து கழட்டி விட்டுரு, பின்னாடி வந்து 4 ஆமை மட்டும் வச்சு ஓட்டி பாருங்கள், சிக்காது அப்படின்னாரு. ஸோ இப்போ வந்து 7 கலப்பையை வந்து நம்ம 4 கலப்பையாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபீல்டில் ட்ரையல் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது புதுசாக தயார் பண்ண 4 கலப்பை. அதாவது என்னென்னா 7 கலப்பையிலே பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க 3 ஆமை வந்து கழட்டி விட்டாச்சு. ஸோ இதுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்காச்சோளம் ஓட்டணும் பார்த்திங்களா, மக்காச்சோளம் அதாவது எடுத்துகிட்டு வெறுங்காட்டில் ஓட்டணும்ல. ஸோ அதில் ஃபுல்லாக வந்து மண்ணை பிடிமானம் இல்லாதனால வந்து பிளேடு வந்து மண்ணுக்கு சிக்கலை ரோட்டாவேட்டரில். ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா, 7 கலப்பையில் இது வந்து ஒரு தெரிஞ்ச நண்பர் வந்து இந்த ஐடியா கொடுத்தாரு. என்னென்னா 7 கலப்பையில் முன்னாடி இருக்க 3 கலப்பையை கழட்டி விட்டோம்னா, 3 ஆமை கழட்டி விட்டோம்னா பின்னாடி 4 தான். ஸோ அதனால் வந்து சிக்காது, அப்படி ஓட்டி பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம அந்த 3 ஆமை கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வெறும் 4 ஆமை தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிராக்டரில் மாட்டிட்டு போய் வந்து ஓட்டி பார்ப்போம், எப்படி வந்து நம்மளுக்கு அவ்வளோ ரிசல்ட் வருதுங்கிறத. கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 7 கலப்பை வந்து மாடிஃபைடு 4 கலப்பை. அதாவது என்னென்னா முன்னாடி இருக்க 3 ஆம் வந்து கழட்டி விட்டாச்சு. ஸோ அது வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உழவு வந்து எங்கேயுமே சிக்கலை. அதாவது இவ்வளோ காட்டில் குப்பை இருந்துமே வந்து உழவு வந்து எங்கேயும் சிக்கலை. இந்த வண்டி கொஞ்சம் லோடு, பட் ஆனால் இது வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உழவெல்லாம் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து எதுவுமே சிக்கலை. உழவு வந்து நல்லா சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் மக்காச்சோளம் போட்டிருந்தீங்க, அது காட்டில் குப்பை நிறையா இருக்குது, ஓட்ட முடியல அப்படின்னா 7 கலப்பையில் வந்து முன்னாடி இருக்க 3 ஆமை மட்டும் கழட்டிட்டு ஓட்டினீங்கன்னா சூப்பராக வந்து உழவு பிடிச்சிடலாம். இது வந்து நம்ம நண்பர் சொன்னதுனால நமக்கு வந்து வேலை ஈஸியாக போச்சு. இல்லைன்னா இன்னும் நம்ம வந்து தேடிகிட்டே தான் உட்காந்துருக்கணும் எப்படி ஓட்டுறதுன்ட்டு. ஸோ இது வந்து ஓட்டாதது, இது பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டுனது. இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து சிக்கலை. எல்லாமே வந்து சூப்பராக வந்து உழவு ஜம்முன்னு வந்திருக்கு. கம்முன்னு 7 கலப்பையில் முன்னாடி இருக்க 3 ஆமை அப்படியே மாட்டாமே விட்டுடலாம்ட்டு இருக்கேன். பட் ஏன்னா உழவு வந்து சூப்பராக வருது, எல்லாத்துக்கும் ஜம்முன்னு வருது உழவு.